சண்டே காலங்காத்தால 7:15க்கு எங்கே போகிறோம் தெரியுமா? ஒன் டே ட்ரிப் டு தடா ஃபால்ஸ். வழியிலேயே 2 மோர் டெஸ்டினேஷனை பிளான் பண்ணிட்டு கிளம்பினோங்க. எண்ணூர் போர்ட் வழி போகும்போது ரோட்டில் 2 சைடும் கண்டெய்னர்ஸ் நிப்பாட்டி வச்சுருந்தாங்களா, அதுக்கு நடுவில் எங்கள் கார் போகும்போது ஒரு மாதிரி மூட்டைப்பூச்சி மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. கலர் வேற எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். சென்னை அவுட்டரில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு தாங்க பிளானே. பட் எங்கள் நேரமோ என்னமோ ஒரு ஹோட்டல் கூட எங்கள் கண்ணுக்கு தெரியலைங்க. இருந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. நல்ல வேளை நான் வழக்கம் போல் கொஞ்சம் ஸ்நாக்ஸை பதுக்கி வச்சுருந்தேன். அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே எங்களோட ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோங்க. பழவேற்காடு லேக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. தமிழ்நாடு சைடில் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர் தாங்க இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் பிடிச்சி அங்கே வித்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, போட்டிங்க்கு வந்துட்டு 1500 rupees சார்ஜ் அப்படின்னு சொன்னார். நம்மளை வந்து ஃபிஷ்ஷிங் போட்டில் கூட்டிகிட்டு அந்த லேக்கை சுற்றி காணிச்சு அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஐலாண்ட்லாம் காணிச்சிட்டு ட்ராப் பண்ணுவாங்களாம். ஆனால் அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லைன்னு அவரே தான் சொன்னார். ஆல்ரெடி உடம்பு முடியல, போட்டில் போயிட்டு வாமிட் பண்ணிடுவேன், வேண்டாமா ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்டினேஷனை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. போகிற வழியில் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அந்த லேக்கோட ஆந்திரா சைடில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. எனக்கு அந்த வியூவை சத்தியமாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலங்க. 2 சைடும் தண்ணிங்க, அதுக்கு நடுவில் ரோடு, அந்த ரோடு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பேர்ட் சைட்டிங் அப்படின்னு கூகுளில் போட்டிருந்தானா எங்கடா பேர்ட்ஸ்ன்னு தேடினாங்க. அது எல்லாமே இந்த ஏரியாவில் தான். அந்த வியூ பாயிண்டில் காரை நிப்பாட்டிட்டு ஒரு 10 minutes ஜில் காற்றுல நிற்கும் போது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்ததுங்க. நிஜமாக ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு வர்த்ஃபுல்லான ஸ்பாட் தாங்க இது. நிறைய பேர் அங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நின்று சுற்றி பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இதுதான் வந்துட்டு இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் லகூன் அப்படின்னு கூகுள் சொல்லிச்சு. இந்த லேக்குக்கு இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் கூட இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனும்.